மூகாம்பிகை கோயிலுக்கு போய் எம்ஜிஆர் போனாருன்னா அவரு ஒரு மாமன். அந்த மாமன் போட்டி போடுறியப்பா நீ. ஏன் இதுக்கு முன்னால் நடிகராக இருக்கும் போதெல்லாம் போகலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நாங்க என்ன ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்ப 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது, பட்ஜெட் கூட்டத்தொடர் 5, 6. அதற்கு பின்பு சட்டமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்கும். அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய். சினிமாவில் நடிக்கும்போது விஜய், இங்க எலெக்ஷனுக்கு வரும்போது ஜோசப் விஜய். அங்க நினைத்தா போய் திருச்சியில அப்படி கோயில்ல முட்டி போட்டு நடந்து போவாரு. அந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டுனா உடனே திருச்செந்தூர்ல வேலை தூக்கிட்டு நிற்பாரு. இவர் எம்ஜிஆர் போல இருக்கணும்னு சொல்லி அங்கே மூகாம்பிகை கோயிலுக்கு போய் எம்ஜிஆர் போனாருன்னா அவரு ஒரு மாமன். அவர் ஏழைகளை நேசித்த மாமன்னன். அந்த மாமன்னன் போட்டி போடுறியப்பா நீ. அங்க கொண்டு போய் மூகாம்பியில கொண்டு வாழ் கொடுக்கிறாப்புல, சாய்பாபாவை போய் பார்க்க போறாப்புல. ஏன் இதுக்கு முன்னால் நடிகராக இருக்கும் போதெல்லாம் போகலையா? அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இன்னைக்கு தான் கண்ணு தெரியுதா நடிக்கணும்னு? அந்த வகையில் எந்த வகையிலாவது நடித்து எல்லாரையும் ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் குறியாக இருக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக பெரும் மதிப்புக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். இங்க வர்றான் இவனா ஒரு மந்திரி, கீதா இவன் ரவுடிங்கிறான், என்னைய பார்த்து ரவுடிங்க. நாங்க என்ன ரவுடித்தனமா பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல கேட்க ரவுடித்தனம் பண்றோமா? இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்க இதுவரையும் 3 மாசம் வந்துச்சா ஏதாவது ஒண்ணு செய்திருக்கீங்களா? கரண்ட் பில்ல அமல்படுத்துற பாடு, கரண்ட் தொலைதூரம் கட்டவர கட்டு, அரிசி 10 ரூபா 20 ரூபா கூடியிருங்கிற இது, இந்த நிலை தானே இன்னைக்கு இருக்கின்றது. ஆகவே உள்ளாட்சி தேர்தல் வருகின்றது. உள்ளாட்சி தேர்தல் வெகு சீக்கிரத்தில் வரும். வருகின்றது ஒரு இடத்துல விட அவங்க ஜெயிச்சாங்க இல்ல. ஏன் நாம பிராமணுக்கு ஒன்றும் நன்மையை செய்யலையா? அவங்க பிஜேபி தான் அவங்களுக்கு நன்மை செய்திச்சா? இல்லை எதுக்காக நம்ம அந்த தெருவில் ஏதாவது தப்பு பண்ணோமா? எல்லாரையும் நேசிக்கிறோமா இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு மெயினா என்னன்னா, சின்ன சின்ன பிள்ளைகள் எப்பா இந்த ஒரு தடவை மட்டும் ஓட்டு போட்டுறேன், எப்பா இந்த ஒரு தடவை மட்டும் ஓட்டு போட்டலன்னா நான் கையில லேச ஒட்டிக்கிடுவேன், இப்படியா சொல்லி அவன் ரீல்ஸ் விட்டு 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 நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகள், பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களை எல்லாம் ஏமாற்றி, அதுவும் குறிப்பாக பெண்களை அதிகமாக ஏமாற்றி அவன் ஓட்டை வாங்கியிருக்கான்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாடே இன்றைக்கு குட்டிச்சுவராக ஆகக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஆட்சி அமைந்திருக்கின்றது.